கொம்பு உருகி வளர்த்தோனுங்க. கொம்பு உருகி வளர்த்தோம், கொம்பு புடிங்கி வளர்த்தோம். அப்பதான் அந்த மாதிரி கொம்பு சைஸ் பெருசா வருங்க. அது இது பாருங்க எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஆனா இது வந்து எட்டயபுரம் பொட்டுக்குட்டிங்க. இது 2 பல்லு தடுப்பூசி போடணுங்க. போட்டுருக்கீங்களா? எல்லாத்துக்கும் போட்டுருக்கீங்க. எத்தனை வருஷத்துக்கு எத்தனை அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் வாங்கண்ணா. அண்ணா நம்ம பேர் அறிமுகப்படுத்திங்க. அண்ணா நம்ம பேர் ராஜாங்க. சரி. நம்ம இருக்கிற ஊர் பேர் மேட்டுப்பாறைங்க. இது வந்து பக்ரீத்துக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல் ஃபார் பக்ரீத்துக்கு மட்டும் வளர்த்துறாங்க. இது வந்து 3வது வருஷங்க. வருஷம் ஒருக்கா பக்ரீத்துக்கு மட்டும் வளர்த்தி கொடுத்தாருங்க. இப்ப நம்ம கிட்ட ரெண்டு ரகமான ஆடு இருக்குதுங்க. மயிலம்பாடிங்கிற ரகம், எட்டயபுரம் பொட்டுக்குட்டி 2 வச்சிருக்கேங்க. சரி. இப்ப பாத்தீங்கன்னா மயிலம்பாடினா முன்னாடியே நிக்குது பாருங்க. ஆமா, இது மயிலம்பாடிங்க. இது மயிலம்பாடிங்க. ஆமாங்கண்ணா. இது மயிலம்பாடிங்களா அடிக்கரிஞ்சிங்களா? அடிக்கரிஞ்சி. ஆனா நமக்கு அந்த பேர் அடிக்கரிஞ்சி தாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேரு. அடிக்கரிஞ்சி தான் நம்ம மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க. அடிக்கரிஞ்சி மயிலம்பாடி. மயிலம்பாடி. நெல்லூர் ஜுடிப்பி. ஆனா நெல்லூர் ஜுடிப்பி சேம் கலர் எல்லாம் ஒண்ணுதாங்க. கொஞ்சம் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வரும் நெல்லூர் ஜுடிப்பிங்கிறது. நீங்க இது எத்தனை வருஷமா வளர்த்திட்டு? ஆனா இது 3 வருஷமா வளர்த்திட்டு இருக்கேன். 3 வருஷமா. பக்ரீத் சேல்ஸ் மட்டும் இது மாதிரி இந்த ரகத்தை 3 வருஷமா வளர்த்திட்டு. வருஷத்துக்கு ஒரு பேட்ச். வருஷத்துக்கு ஒரு பேட்ச். ஒரு பேட்ச்க்கு எத்தனை குட்டி? ஆனா ஒரு 20 குட்டி 30 குட்டி எடுப்பேங்க. வருஷத்துக்கு ஒரு பேட்ச்க்கு 20 குட்டி 30 குட்டி. அதிகபட்சம் ஒரு 11 மாசம் 12 மாசம் வளர்த்துவேங்க. கரெக்டா ஒரு வருஷம். இந்த வருஷம் பக்ரீத் முடிஞ்சுனா ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் குட்டி எடுப்பாங்க. அடுத்த பக்ரீத்துக்கு வளர்த்துவேங்க. சரி. இந்த மாதிரி குட்டி நீங்களே எங்க இருந்து எடுத்துட்டு வர்றீங்க? ஆனா இது நான் தெற்க சைடு இருந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுத்து வராங்க. ராஜபாளையங்க, எட்டயபுரம், தேனி, கம்ப, போடி அந்த சைடு இருந்து எடுத்து வராங்க. பாக்குறதுக்கு அப்படியே பளபளன்னு இருக்குதுங்க. ஆமாங்க. இது எப்படி மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. இது 2 டைம் கொம்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொம்பு உருகி வளர்த்தோனுங்க. கொம்பு உருகி வளர்த்தோம், கொம்பு புடிங்கி வளர்த்தோம். அப்பதான் அந்த மாதிரி கொம்பு சைஸ் பெருசா வருங்க. முடி ஹேர் கட் பண்ணணுங்க. முடி வெட்டி தான் வளர்த்தோனுங்க. ஓகே ஓகே. அப்படியே அதுக்கு போலாங்க. இது 2 பல்லுங்க. இது மயிலம்பாடிங்க. இது மயிலம்பாடி தான். 2 பல்லு. 2 பல்லுங்க. பல்லு புடிச்சு பார்க்க முடியுங்களா? பார்க்கலாங்கண்ணா. ஓ. ஆனா இது ஒரு பிசினஸ் மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. சரி சரி. உங்களுக்கு இதுல லாபம் சரியான அளவு கிடைக்குதா? ஆனா லாபம்ங்கிறது இல்லைங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் வேண்டி வளர்த்துட்டு. உங்க இந்த வீடியோ பாக்குற நாமளும் இந்த மாதிரி வளர்த்தலாம் அப்படின்னு நிறைய பேர் தோணும். இது மெயின்டெனன்ஸ்ல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மெயின்டெனன்ஸ்னா இது தனியா ஒரு ஆள் கம்பல்சரி வேணுங்க. தனியா இப்ப நீங்க கறிக்குட்டி வளர்த்துறது ஒரு 3 மாசம் வளர்ப்புட்டி வளர்த்து ஈஸிங்க. சரி சரி. மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி. இந்த பெரிய சைஸ் போகும்போது ஒண்ணுக்கு இடிச்சுக்குங்க. மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நம்ம செட்டுக்குள்ள பார்த்து வச்சிருக்கோம். ஒன்னு அவுத்துறாலும் இன்னொரு இடிச்சு போடு. இது ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம இப்ப லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் வயசானவங்கள ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அதுக்கு தான் கேக்குறேன். நீங்க பெரிய ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. அம்மா நீங்க மேய்ச்சிக்கங்க அப்படின்னு நீங்க வாங்கிட்டு நீங்க அப்படி மேய்ச்சி வளர்த்து வைக்கிற மாதிரி கொம்பு உருவ கூடாதுங்க. 3 மாசம் 4 மாசம் வளர்த்து சின்ன கறி கொடுக்குறாங்களா அந்த மாதிரி குட்டி வளர்த்தலாங்க. இந்த சைஸ் பெரிய சைஸ் வளர்த்துறனா கொஞ்சம் வளர்த்துற சிரமங்க. இதுல வந்து பட்டியில அடைச்சு வளர்த்துறீங்களா இல்ல மேய்ச்சல் கூட்டுருவீங்களா? ஆனா மேய்ச்சல் உள்ள செட்டுக்குள்ள விட்டு வளர்த்துறங்க. இந்த மாதிரி கட்டி உள்ள செட்டுக்குள்ள விட்டு தான் வளர்த்துறங்க. ஓகே ஓகே. போறத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 55 கிலோ 60 கிலோ வருங்க. 55 கிலோங்களா? 55 கிலோ வருங்க. சரி சரிங்க. ஆனா சராசரி இல்ல 50 கிலோ 50 கிலோக்கு மேலதான் வருங்க. அது இது பாருங்க எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஆனா இது வந்து எட்டயபுரம் பொட்டுக்குட்டிங்க. இது 2 பல்லுங்க. இது 2 பல்லு தான். ஆமாங்க. ஓகே ஓகே. எல்லாமே நான் 16 மாசம் ஆச்சு. 3 மாசத்து குட்டி எட்டு வந்தாங்க. இப்ப 13 12 மாசம் ஆச்சு. அதிகபட்சம் 15 மாசம் ஆச்சு மொத்தமா. மெயின்டெனன்ஸ் கேட்டிருந்தேன். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஹெவி மெயின்டெனன்ஸ் தானுங்க. இதுக்கு ஒரு 2 நேரம் ஃபீட் வைக்கணுங்க. சரி சரிங்க. அது போக ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ டு 1 கிலோ அளவுக்கு ஃபீட் வச்சு ஆகணுங்க கம்பல்சரி. 1/2 கிலோ டு 1 கிலோ. ஆமாங்க. ஒரு ஃபீட் 1 கிலோ காஸ்ட் கிட்டத்தட்ட 42 ரூபா வருதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கடாய்க்கு 42 ரூபா. 42 ரூபா. அந்த அளவுக்கு ஃபீட் வச்சா மட்டும் இந்த மாதிரி கொண்டு 10 கடாய் வளர்த்தனவே 420 ரூபா. 420 ரூபா ஒரு நாளைக்கு வந்துரும். செலவு பண்ணோம். 10 கடாய் வளர்த்தோம்னா டெய்லி 420 ரூபா செலவு பண்ணி. அது இல்ல குட்டியா இருந்தா சின்ன குட்டி ஒரு 3 to 4 மாசத்துக்கு 1/2 கிலோ வரைக்கும் வச்சிருந்தா போதுங்க. இந்த சைஸ்ல வந்து டெய்லி 1 கிலோ கம்பல்சரி வச்சாகணுங்க. ஓகே ஓகே. இது போக கள்ளக்குடி தனியா கொடுக்கணுங்க. இதுல ஒரு தோட்டம் இருக்கிறவங்க வளர்த்துறவங்களுக்கு பெஸ்டா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் மிச்சமாகு. இது டவுன் ஏரியாக்குள்ள வளர்த்தனா மெயின்டெனன்ஸ் செலவு ஜாஸ்திங்க. தட்டு எல்லா செலவு ஜாஸ்திங்க. ஓகே ஓகே. இப்படி சொல்ல முடியுமா இல்ல நீங்க? ஆனா இது வந்து நம்ம கிலோ ரேட்டுக்கு சொல்ல முடியாதுங்க. ஆட்டு குட்டி ரேட்டு தானுங்க. நேர்ல வரவங்களுக்கு மொத்தமா கேட்டா அனுசரிச்சு கொடுக்கலாம். நேர்ல வரவங்களுக்கு மொத்தமா கேட்டா அனுசரிச்சு கொடுக்கலாம். ஓகே ஓகே. இனிமே வருஷமா இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இது 3வது வருஷம். எவ்வளவு கடை இப்ப நம்மகிட்ட? அண்ணா இப்ப அவைலபிள் 20 கடை இருக்குங்க. 20 கடை இருக்கு. ஆமாங்க. ஓகே. பாதி கடாய் மட்டும் வெளியே சும்மா போல்ட் போட்டுருக்கு. மீதி உள்ள செட்டுக்குள்ள 10 கடைக்கு மேல உள்ள செட்டுக்குள்ள இருக்கு. சரி. நான் இந்த 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிளைமேட் எவ்வளவு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இந்த 1 வருஷத்துல இந்த பாத்தீங்கன்னா நோய் பிரச்சனை எல்லாம் இருக்கு. கண்டிப்பாங்க. இந்த குடல் புழு நீக்கல் அந்த மருந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆனா குடல் புழு மருந்து வந்து ஒரு 3 வகையான மருந்து இருக்குங்க. சரிங்க. நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மருந்து மாத்தி கொடுப்பேன். அல்புமின் இருக்கு, அல்பண்டோசல் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மருந்து இருக்கு. ரகம் மாத்தி கொடுப்பேன். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மழை காலத்துல சளி தொல்லை அதிகமா வருங்க.
மழை காலத்துல சளித்துளி அதிகமா வருங்க. இது கிளைமேட் மழை கிளைமேட்டுக்கு இந்த ரகம் வந்து கொஞ்சம் மழை கிளைமேட் தாங்காதுங்க. கிளைமேட்டுக்கு அது ஒன்று அதிகமா வருங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா 45 நாள் டு ஒரு கரெக்டா 1.5 மாசம் டிவார்மிங் கம்பல்சரி கொடுத்துட்டு இருக்குங்க. கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. கம்பெனி அப்பதான் அந்த நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து நல்லா உடம்புல எடுத்துக்குங்க. இன்ஜெக்ஷன்ல பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இன்ஜெக்ஷன் ஸ்டார்டிங்ல பண்ணணும். பிபிஆர் தடுப்பூசி போடணுங்க. போட்டுருக்கீங்களா? எல்லாத்துக்கும் போட்டுருக்குங்க. எத்தனை வருஷத்துக்கு எத்தனை மாசத்துக்கு? ஆனா பிபிஆர் தடுப்பூசி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே குட்டி எடுத்தோனே இருக்க போட்டுருக்குங்க. 5 மாசம் குட்டியே எடுத்தீங்க? இல்லைங்க, நான் எடுக்கும் 3 மாசம் குட்டிங்க. சரி, 3 மாசம் குட்டி எடுத்தீங்க. 3 மாசத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. 3 மாசத்துல குட்டில எடுக்கும்போது பிபிஆர் போட்டு எடுத்து வந்தங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 6.5 மாசம் கழிச்சு ஒருக்கா போட்டுருக்கேன். 2 டைம் போட்டுருக்கேங்க. சரிங்க. 3 மாசம் குட்டி எடுத்து வரது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குங்க. ஏன்னா தாயில இருந்து பிரிச்சு கொண்டு பால் ஊட்டுற குட்டியா இருக்கறனால நம்ம ஃபீட் எடுத்துக்கிறது இல்லைங்க. நம்ம கிளைமேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு அப்புறம் நார்மல் ஃபீட் எடுத்துக்குது. அதுலயும் மாதிரி ரொம்ப சின்ன குட்டி எடுத்து வரும்போது என்ன கிளைமேட் மாறிட்டு மார்டாலிட்டி வருது. 1-2 இறந்துருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அங்கேயும் மழை பெஞ்சு இங்கேயும் மழை பெஞ்சு சேம் கிளைமேட்டுக்கு குட்டி எடுத்து வந்து எந்த ப்ராப்ளம் வராதுங்க. ஒருவேளை இங்க மழை காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகாம இட்டு வந்தீங்கன்னா அது தாய் விட்டு பிரிக்கும்போது ஃபீடிங் எடுத்துக்காதுங்க. ஸோ அந்த கிளைமேட் மாறினாலே கம்பல்சரி குட்டி இறந்துங்க. இப்போ இங்கேயும் வெயிலா இருக்கு அங்கேயும் வெயிலா இருக்கும் சேம் கிளைமேட் எடுத்து வந்து வளர்த்தலாங்க. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரை ஹீட் டெம்பரேச்சர் அப்போ அந்த சிவகங்கை ராஜபாளையம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வரும்போது அந்த கிளைமேட் அடாப்ட் ஆகி மினிமம் 45 நாள் ஆகுங்க. ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி ஒரு 10 குட்டி வாங்கி வளர்த்தி வேணாம், எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியது? ஆனா இது பிரச்சனைனா நீங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்க குட்டி வச்சீங்கன்னா கொஞ்சம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 மாசத்துக்கு உங்களுக்கு எதுவும் வராது. கொம்ப புடி நீங்க என்னைக்கு போல்ட் போற ஸ்டார்ட் பண்றீங்களோ மெயின்டெனன்ஸ் ஜாஸ்திங்க. ஒரு குட்டி இன்னொரு குட்டி அவுத்தர கூடாது. குட்டி சப்போஸ் நீங்க இல்லாத அவுத்துட்டா ஒண்ணுக்கு சண்டை கட்டிக்குங்க. காயமாக கூடாது, குட்டிக்கு அடிபடக்கூடாதுங்க. இதுல வந்து ஹோல்ஸ் போடுறது எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனா அதாவது ப்ராப்ளம் இல்லை. நீங்க 2 டைம் போட்டா அது வந்து வலி எதுவும் கிடையாதுங்க. வலியில இதோட முடிஞ்சிரும். இதுல இருந்து வெறும் நம்ம சும்மா நார்மலா வெறும் இது போறதா, எந்த வலி வராது. ஓகே 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 ஓகே. சரி, ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமாங்க. இப்ப கள்ளக்கொடின்னு சொன்னீங்க, வேற என்ன ஃபுட் எல்லாம் கொடுக்குறீங்க? வேற தட்டு சோளத்தட்டு கொடுக்குறேங்க. வரையில ட்ரைல பாத்தீங்கன்னா கள்ளக்கொடி சோளத்தட்டுங்க, வெங்காயத்தாள் கொடுக்குறோம். வர ட்ரைலிங்க. பச்சையில பாத்தீங்கன்னா சூப்பர் நைப்பர் கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் மல்பெரி கொடுக்குறோம். அது போக ஃபீட் எடுத்துங்க. ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோட்டுக்குன்னு ஃபீட் வருதுங்க. கோட்டுக்குன்னே வருதுங்க. நிறைய ஃபீட் வருது. அதை வாங்கி கொடுக்குறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நாங்க உளுந்து குருணை, தெவரம் குருணைங்க, இந்த மக்காச்சோள மாவு, கோதுமை இதெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா அது போக இல்லாத ஃபீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். சாமி, இவ்வளவு கொடுத்தாதான் இந்த மாதிரி வளர்த்த முடியும். கிட்டத்தட்ட ஏன்னா நீங்க சின்ன குட்டி வளர்த்துற ஈஸிங்க, பெரிய குட்டி வளர்த்துற கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. இப்ப செம்பிளி வரதோட நாட்டாடு அந்த மாதிரி இருக்குல்லங்க. ஆமாங்க. நாட்டாடு வளர்த்துறது பெஸ்டா, செம்பிளி இந்த மாதிரி வளர்த்துறது எல்லா ஆடு பெஸ்ட் தாங்க. செம்பிளிங்கிற நீங்க சும்மா ஒரு பெரிய ஒரு 10 குட்டி 20 குட்டி கறிக்கு வளர்த்துற செம்பிளி ஓகேங்க. எட்டையாபுரம் இந்த மாதிரி கொம்பு அழகு ஸ்டைல் வரும்னா நீங்க எட்டையாபுரம் மயிலம்படி எடுத்து வளர்த்தா மட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு குட்டி பெருசாம அந்த ஸ்டைல அந்த லட்சணம் அழகா வருங்க. சரி, இந்த வருஷம் எத்தனை குட்டி நம்ம கிட்ட இருக்கு? நம்ம இப்ப 20 குட்டி இருக்கு கரண்ட்ல. போன வருஷம் எவ்வளவு நீங்க இந்த மாதிரி வளர்த்து? போன குட்டி ஒரு 25 குட்டி கொடுத்தங்க. சரி, 4 வருஷம் இது அதிகமாக எச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த டைம் கொஞ்சம் கிளைமேட் ஜாஸ்தி, கொஞ்சம் தீவனம் கம்மியா இருக்கனால இந்த வெயில் அதிகமா இருந்துச்சு. வெயில் அதிகமா ரொம்ப அதிகமா. அந்த மாதிரி வெயில் டைம்ல இதுல என்ன வெயில் அதே டைம் ஃபீட் பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 to 11 மணியோட ஃபீட் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஈவினிங் 5 o'clock மேல தான் கொடுக்குறோம். வெயினார்ல ஃபீட் அதிகமா கொடுத்தோம்னா ரொம்ப சாப்பிட்டு இழப்பெடுக்க ஆரம்பிச்சிருது. ஃபீட் வந்து வெயினார்ல அதிகமா கொடுக்கல, காலையில சாயங்காலம் மட்டும் தான் கொடுக்குது. ஓகே ஓகே. ஆமாங்க. வேற என்ன பிரச்சனைகள் இதுக்கு வருதுங்க? ஆனா இதுக்கு பிரச்சனைங்கிறது என்னன்னா உங்களுக்கு நம்ம ரொம்ப குட்டி வந்து டெய்லி கிளீன் பண்ணிக்கணும் செட்டை. அந்த தண்ணி வந்து பழைய தண்ணி விடக்கூடாதுங்க. கால் வந்து செட்ல ரொம்ப ஈரப்பதம் இருந்தா கால் இந்த குழம்புல உள்ள புண்ணு வந்துருங்க. இது எவ்ரி டைம் நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமா இருக்கா மாசுக்கு இருக்கா பாக்கணுங்க. புண்ணு சூப்பர் லைட்டா கால் என்னைக்கு பண்ணுதோ அப்ப நகத்தை கட் பண்ணணுங்க. நம்ம நகை மெட்டுற மாதிரி இதுக்கு வெட்டி விட்டு தான் வளர்த்தணும். எப்பவுமே இது மெயின்டெனன்ஸ் பண்ணா மட்டும் தான் இதுல இந்த சைடு கொண்டு வரணும். நம்ம வளர்த்து நல்லா கொண்டு வர முடியும். ஆமாங்க. ஓகே ஓகே. இப்ப விற்பனைக்கு இது எல்லாமே தயாரா இருக்குங்க. சரி, ரேட் மட்டும் சொல்ல முடியுமா? ஆனா ரேட் இப்போ கன்ஃபார்மா இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துருவேனா கொடுக்க முடியும்? என்ன ரேட் சொல்ல முடியுமா? குட்டி அப்படி இல்லைன்னா நமக்கு 27 ரூபாயில இருந்து 37 ரூபாய் வரை குட்டி இருக்கு. குட்டி பொறுத்து ரேட் பாருங்க. மொத்தமா எடுக்கிற மாதிரி அனுசரிச்சு கொடுக்கலாம். மொத்தமா ஒரு 40 குட்டி இருக்குங்களா? நம்மகிட்ட 20 குட்டி இருக்கு. 20 குட்டி இருக்கு. 20 குட்டி மொத்தமா எடுக்கும்போது ரேட் ரொம்ப கம்மியா நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி, நம்ம கிட்ட டெலிவரி வசதி உண்டா? இல்ல ஆனா மொத்தமா எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. மொத்தமா எடுக்கிற மாதிரி டெலிவரி வசதி. மொத்தமா 1-2 பண்ண முடியாதுங்க. இப்போ 1-2 திருச்சியில ஒரு குட்டி கேக்குறாங்க, மதுரை சேலம் அப்படி கேக்கும்போது லாங் பண்ண முடியாதுங்க. இப்போ லோக்கலா ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஒரு மொத்தமா எடுக்கிற மாதிரி தான் ஃப்ரீயா டெலிவரி பண்ணி கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பார்த்தா நிறைய திருப்பூர்ல பாய் இருக்காங்க. பக்ரீத்துக்கு வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கடாய் பார்த்தோன்னே அழகா இருக்குது சரி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கடாய் வந்து இங்க வந்து வாங்கிட்டு போலாம். இல்ல எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தான் நீங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ணுங்க. கொடுத்துடலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ரேட் மட்டும் நீங்க வந்து நேர்ல பார்த்து பேசலாம். ஆமா, கடாய்க்கு தகுந்த மாதிரி ரேட் வரும். ஒவ்வொரு கடாய் ஒவ்வொரு தகுந்த மாதிரி ரேட் வரும். ஓகே ஓகே. உங்க பேருமே கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்க. ஆனா என் பேர் ராஜாங்க. கரெக்டான அட்ரஸ் வந்து காங்கேயம் டு படியூர்ல இருந்து சம்மந்தம்பாளையம் போற வழியில மேட்டுப்பாறைங்கிற ஊர்ல இருக்குங்க. சரி சரி. உங்க கான்டாக்ட் நம்பருங்க 9677655211. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. இந்த வெயில எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.